ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம கமெண்ட்ஸில் நம்ம நேயர் ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க, ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது ரெம்யா அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துருந்தாங்க. ஐயா, நாம் பல முறை கமெண்ட் செய்தும் பதில் கிடைக்கவில்லை, தயவு செய்து பதில் தாருங்கள். நான் என் வாழ்நாள் முழுவதும் பிறர் தயவில் வாழ்ந்து தனிமையில் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறேன். நான் பிறந்த 6 வருடங்களில் அப்பா ஹார்ட் அட்டாக்கில் இறந்து விட்டார். அதை தாங்க முடியாமல் அம்மா மனநோயாளியாகி காணாமல் போய்விட்டார்கள். ஒரு அண்ணா, ஒரு அக்கா, 3 பேரும் அனாதை மடத்தில்தான் வளர்ந்தோம். இப்பொழுது அண்ணா தயவில் விடுதியில் தங்கியுள்ளேன். நான் ஒருவரை விரும்புகிறேன். எனக்கு என்ன வேலை கிடைக்கும்? நான் கடைசி வரை அடுத்தவரின் தயவில்தான் இருப்பேனா? எங்களுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும்? சந்தோஷம் எப்பொழுது வரும்? எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை. 2 ஆண் 1 பெண் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிடைக்குமா? லக்கினம் தெரியவில்லை. ரெம்யா. இது கொடுத்துருந்தது அவங்களுக்கு பிறந்த நேரம் தெரில, ஆனால் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 3/12/1995 அதிகாலை நேரத்தில் பிறந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. ரேவதி நட்சத்திரம், நாகர்கோயிலில் பிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ இதில் இவங்க கொடுத்துருந்த அந்த டேட் ஆஃப் பர்த் டைமுக்காக நம்ம ஒரு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணல. அஃப்கோர்ஸ் அது ஜாதகமாக ஜென்ரேட் பண்ண முடியாது தான். இருந்தாலும் அதுக்கு பதிலாக எப்படி ஜென்ரேட் பண்ணலாம்னா, அந்த டேட்டை மட்டும் போட்டு அதுக்கான கட்டத்தை எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படி எடுத்துருக்கலாம். அப்படி எடுத்த கட்டத்தை தான் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க நேரம் கொடுக்கல. நேரம் கொடுக்கலன்னதுமே அதில் நம்ம லக்னம் போட முடியாது. ஸோ லக்னம் இல்லை. கொடுத்துருக்க நேரம் 3 டிசம்பர் 1995 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம். அப்போ இருக்கக்கூடிய கட்ட நிலைகள் இது. இப்போ முதல்ல இவங்க சொன்னது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இவங்களுக்கான சொல்யூஷனை கொடுக்கலாம். ரெம்யாவுக்கு சரியாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு குறிப்பு கொடுத்துருந்தாங்க. அதாவது தகப்பனார் சின்ன வயசுலேயே தவறிட்டாங்க. அம்மா மனநோயாளி ஆகிட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலை. ப்ளஸ் நாங்கள் அர்ஃபனேஜில் வளர்ந்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த கட்டத்தை எடுத்துக்கிடுவோம். இந்த லக்னம் எனக்கு டைம் அக்யூரேட்டாக இருந்ததையும் தெரியும் வைக்கும்னு இருப்பாங்கல்ல, அதுக்கு நம்ம பார்க்குறது உத்தேசமாக பார்த்தாலுமே தெரிஞ்சிடலாம். ரொம்ப எளிமையாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, இவங்களுக்கு இந்த கட்டத்தில் காலபுருஷ தத்துவத்துக்கு தலைங்கிறது எது? மேஷம். தகப்பனாரை ஃபஸ்ட்டு பார்ப்போம். தகப்பனாரை குறிக்கக்கூடிய கிரகம் எது? சூரியன். அப்போ சூரியனை வச்சு தான் தகப்பனார் எடுத்துக்கணும். இந்த தகப்பனார் காரகனான சூரியன் எங்கே உட்காந்துருக்காரு? காலபுருஷனுக்கு 8வது வீட்டில் உட்காந்துருக்கிறார். கூட புதன் உட்காந்துருக்கார், கூட குரு உட்காந்துருக்கார். இந்த மாதிரி லக்னம் இல்லாமல் பார்க்கல புதன் எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அந்த இடம் தாறுமாற அடி வாங்கும். உடனே உங்கள் ஜாதகத்தை எடுத்து கம்பேர் பண்ணிடாதீங்க. அது ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போனதையும் ஜாரியாக இருக்கேன். எனிவே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சூரியன் 8ல் மறைஞ்சிட்டார். எது? காலபுருஷ தத்துவமான மேஷத்துக்கு 8ல் சூரியன் மறைகிறார். அப்போ தகப்பனார் கிடையாது. வாஸ்தவம் தான், சரியாத்தேன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒன்ஸ் அகெயின் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு புதன் உள்ளே சேர்ந்து நிற்கிறார். குரு இருக்கிறது தனி, அதை விட்டுருங்க, அது வேறு காரணத்தினால இருக்குது. அப்போது புதன் சூரியனோட சேர்றதுங்கிறதுனால, ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு புதன் 6க்கு அதிபதி 3க்கு அதிபதி. எப்படி துலா லக்னத்துக்கு குரு 3க்கு அதிபதி 6க்கு அதிபதினு வருதோ, அது மாதிரி காலபுருஷனுடைய தலையான மேஷத்துக்கு 3 6க்கு அதிபதியான புதன் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகம் பாதிக்கும். அந்த வகையில் சூரியனோட சேரையில் தகப்பனாரை பாதிக்குது. இவங்க 2 பேரும் இருக்கிறதுங்கிறது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம்ங்கிறதுனால அப்பா இல்லைங்கிறது உண்மை. சரி, அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் எது? சந்திரன். அந்த சந்திரன் எங்கே உட்காந்துருக்காரு? மேஷத்தில் உட்காந்துருக்காரு. அப்போ மேஷத்தில் சந்திரன் உட்காந்துருந்தா அம்மா இருக்கணும், ஏன்னா தலையில் தான் உட்காந்துருக்காரு. கூட யார் இருக்கா? கேது இருக்கார். அப்போ கேதுவும் சந்திரனும் சேர்ந்ததுன்னா அது மனநோய்க்கு மிக முக்கியமான காரணம். நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், தூக்கமின்மை, இது மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அந்த கேது ரொம்ப வலுவானது ஒரு காரணமாக அமையும். சந்திரன் கேது காம்பினேஷன், அந்த காம்பினேஷன் அங்கே இருக்குது. அப்போ அம்மாவுக்கு மனநிலை பாதிப்புங்கிறது கரெக்ட். சரி, அப்போ அந்த வகையில் இந்த தாய் தகப்பனார் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிற பாயிண்ட்டு ஓகே. சகோதர வர்க்கத்தினால பிரயோஜனம் இருக்குமா இந்த பொண்ணுக்கு, கூட பிறந்தவங்கள்னால அப்படின்னு எடுத்துட்டா, செவ்வாய் தான் சகோதர காரகன் இல்லையா? அவர் குரு வீட்டில் உட்காந்துருக்கார். அவருக்கு வீடு கொடுத்த அந்த குரு, செவ்வாய்க்கு வீடு கொடுத்த குரு தனக்கு 12ல் நிற்கிறார்.
எக்கனாமிக்கலாக பெரிய சப்போர்ட் பண்ண முடியலைன்னாலும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா கூட சுக்கிரனும் உட்காந்துருக்கிறார். அதனால் கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட் ஓரளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு வருவோம். அப்போ அந்த பொண்ணு சொன்னது நியாயம் தான், கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் வந்துருச்சா? இப்போ இந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கு வருவோம். கணவர் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில் வர்றாங்க. கணவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இப்போ வந்து அதை கணவரை குறிக்கக்கூடியதுங்கிறது செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு? குரு வீட்டில் உட்காந்துருக்காரு. பெண்ணுடைய ஜாதகத்தில் கணவனை குறிக்கிறது செவ்வாய், ஆணுடைய ஜாதகத்தில் மனைவியை குறிக்கக்கூடியது சுக்கிரன். ஸோ இங்கே வந்து செவ்வாய் வந்து கணவரை குறிக்கக்கூடியது. அவர் எங்கே உட்காந்துருக்கார்? குரு வீட்டில் உட்காந்துருக்கார். நல்ல கணவராக, பொறுப்புள்ள கணவராக, படித்தவராக வருவார். வேலை வாய்ப்பு, வேலை பார்த்துட்டு இருக்கிறவராக இருப்பார். வசதி வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது மாதிரியான ஒரு மாப்பிள்ளையாக இருப்பாப்புல. நல்ல லட்சணமாக இருப்பார். லேசாக உடம்பு இருக்கும். அந்த குண்டு மூஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான டைப்பில் இருப்பார். பல்வரிசை நல்லா சீராக இருக்கும். சிரிச்சாப்புலன்னா அப்படி அழகாக இருக்கும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு பையன் இந்த பொண்ணுக்கு கணவனாக வரணுன்ற மாதிரியான அமைப்பு. நல்ல பொருளாதார வசதி இருக்கும். பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி, அதாவது கல்யாணம் பண்ணையில் பொருளாதார வசதி கம்மியாக இருக்கும். பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி உட்காந்து திருமணம் பண்ணி நிறைய சம்பாரித்து நிறைய சொத்து சேர்த்து வசதியாக வரக்கூடிய ஜாதகம் தான் கணவனாக வருவான் அப்படின்ற மாதிரியானது ஒரு அமைப்பு இருக்குது. சரி, இந்த பொண்ணு வந்து தன்னுடைய விருப்பத்துக்கு மேரேஜ் பண்ணிக்குமா, இல்லை வந்து வேறு யாராவது பெரியவங்க பார்த்து பண்ணி வைக்கணுமா அப்படின்னா, சுக்கிரன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறதுங்கிறதுனால தன்னுடைய விருப்பத்துக்கு திருமணம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இதில் வலுவாக வந்துடுது. அப்போ இந்த பிள்ளை கேட்டது என்ன கேட்டாங்க? எங்களுக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும்? அதுக்கு முன்னாடி அடுத்தவங்க தயவில் தான் இருக்கணுமா, நான் வேலை கிளைக்கு போனான்னு கேட்டிருந்தாங்க. தொழிலை குறிக்கக்கூடியது யார்? சனி. அந்த சனி எங்கே உட்காந்துருக்காரு? கும்பத்தில் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கிறார். அதுவும் எங்கே? காலபுருஷ தத்துவத்துக்கு 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். அதுக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சனி ஆட்சியாக நிற்கிறார். பிரமாதமாக தொழில் செட் ஆயிரும். இன்னும் சொல்லணும்னா வேலை, அருமையான வேலை செட் ஆகும். அதுவும் அரசாங்க வேலைக்கே எக்ஸாம் எழுதுனா சாதாரணமாகவே கிடைக்கும். அதுக்கு ஒன்றும் பெருசாக ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதில்லை. இருந்தாலும் வேலைக்கு போகிறதுக்கான அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. கடந்த வருடங்களில் எப்போ கேது வந்து கும்பத்தில் இருந்துச்சு இல்லையா, அந்த பீரியட்லலாம் ரொம்ப பொருளாதாரத்தில் சிரமப்பட்டு இருந்திருக்கேன்னா இப்போ அந்த டைம் முடிஞ்சு வச்சு இப்போ தனுசுக்கே வந்துட்டார். அப்படிங்கல என்ன ஆகும்னா, இந்த வருஷத்தில் திருமணத்துக்கான அமைப்பு கிடையாது. கேது தனுசில் இருந்து விலகுனதுக்கப்புறம், தட் இஸ் இன்னும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் வச்சுக்கோங்க. 1.5 வருஷம் வந்து எக்ஸாக்டாக சொல்லலாம். அந்த கேது வந்ததுலேருந்து இருந்தாலும் 1 வருஷம் வச்சுக்கலாம். 1 வருஷம், அதாவது தனுசுலேருந்து கேது வந்து விருச்சகத்துக்குள்ளே போகலை இந்த பொண்ணுக்கு திருமணம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. ஸோ நெக்ஸ்ட் இயர் திருமணம் ஆகிடும். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரைவேட்டில் வேலைக்கு போகிறதுக்கான அமைப்பு உண்டு. காரணம், சனிக்கு திரிகோணத்தில் ராகு உட்காந்துருக்கிறார். அதே சமயத்தில் குரு வந்து இப்போது 10ல் நிற்கிறார். கிட்டத்தட்ட அது மறைவு ஸ்தானம் சனிக்கு. அடுத்து 11க்கு வர போகிறார். 11க்கு குரு வரையில் கோச்சார சனியையும் டச் பண்ண போகிறார். அப்போ இந்த பொண்ணுக்கு வேலை கிடச்சிரும். அப்போ அந்த வகையில் வர ஜூலை மாதத்துலேருந்து வேலை வந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். நீங்கள் உங்கள் காலிலேயே நிற்கலாம். அடுத்த வருஷம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நல்ல பொருளாதார வளர்ச்சியை சம்பாதிக்கக்கூடிய நல்லதொரு குடும்பமாக அமையும். இன்னொரு கேள்வி கேட்டிருந்தீங்க, எனக்கு 3 குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசை இருக்குது, இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. குழந்தையை குறிக்கக்கூடியது குரு இல்லையா? அந்த குரு எங்கே உட்காந்துருக்கார்? காலபுருஷனுக்கு 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். அவருக்கு வீடு கொடுத்தவர் எங்கே உட்காந்துருக்கார்? குரு வீட்டில் உட்காந்துருக்கார். அப்போ 2 பேரும் பரிவர்த்தனையாகி உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த குரு வந்து அந்த இடத்துல மறையலை. அப்போ குரு மறையலை அப்படின்னதும் குரு கூட எத்தனை பேர் இருக்காங்க? குரு, சூரியன், புதன். புதன் வந்து அலி கிரகம், நான் சொல்ல வேண்டியதில்லை. சூரியன் ஆண் கிரகம், குருவும் ஆண் கிரகம். அப்போ 2 ஆம்பளை பையனும் 1 பொம்பளை பிள்ளையும் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்க? எனக்கு ஒரு நீண்ட நாள் ஆசை, 2 ஆண் 1 பெண் குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், கிடைக்குமா? கிடைக்கும். சரியா? அப்போது இது வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு, ரம்யாவுக்கு பதில் சொல்கிறதுக்கு இது யூஸ் ஆச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த லக்னம் இல்லாமல் ஒரு முடிவு எடுக்கிறதுங்கிறதோ அல்லது அது ஒரு பலன் சொல்லிட்டு வர்றதுங்கிறதோ சரியாக வருமா அப்படின்னா சரியாக வரும். அதுக்கு எடுத்துக்காட்டோடு வந்தது. சரி ரைட், இதையும் அவங்களுக்கும் பதில் சொன்ன மாதிரி இருக்கட்டும். மாடு மேய்ச்ச மாதிரி ஆச்சு, மச்சானுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சுன்னுவாங்கல்ல, அது மாதிரி 2க்கும் இதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பண்ணியாச்சு. அஃப்கோர்ஸ் இந்த லக்னம் இல்லாமல் கொண்டுட்டு போகிறதுங்கிறது, பலன் சொல்கிறதுங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா. இதில் நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது அது ஒரு தனி வகை, அதுவும் ஒரு டைப்பாக போவாங்க. இதில் லக்னம்லாம் எதுவும் இல்லாமல் ராசி சக்கரத்தை மட்டும் வச்சுமே பலன் சொல்லிட்டு போகிறதுங்கிறது ஒரு வகை. இதில் கோச்சாரம் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். அதை விட அவங்க கேள்வி கேட்கக்கூடிய நாளில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அல்லது அந்த ஓரை அப்படிங்கிறது இன்னும் பெரிய பார்ட்டாக இருக்கும்.
நம்ம இது சம்மந்தமாக இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஏன்னா அது சம்மந்தமாக ஒரு விரிவான வீடியோனா ஒரே வீடியோ பெருசாக இழுத்து போட்டோம்னாக்க அதுவும் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி போயிடும். அது ஒரு சீரியஸாக தான் பண்ணணும். அப்படி ஒரு சீரியஸாக நம்ம இன்னொரு டைம் கிடைக்கல பண்ணலாம். நமது நேயர்களுக்கு முன்னால் ரம்யா, உங்களுக்கு வாழ்க்கை வந்து ரிமைனிங் பார்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வசதி வாய்ப்பாக நல்லபடியாக படிப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு தான தர்மம் ஹெல்ப் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை வளமுடையதாக இருக்கும். நம்ம நேயர்களோடு சேர்ந்து உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம். சரியா? நமது நேயர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.